நடுத்தரமான குடும்பங்கள் நாங்கள் இல்லை. வறுமையிலும் வறுமை கொண்ட ஒரு வறுமை கோட்டு கீழே உள்ள ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் பிறந்தவன் நான் வாழ்நாளில் மிக மறக்க முடியாத பெருமைக்குரிய நன்றி பட கட்டவன் யாருக்குன்னா என்னுடைய பேராசிரியர் ஒருத்தர் ஜோசப்னு இருக்கார். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படியாவது இன்ஜினியர் ஆகணும்னு இருப்போம். ஏன் அப்படி என்ன தாட் இன்ஜினியர் ஆகணுங்கிறது? அப்போல்லாம் இப்போ படிக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் டாக்டர் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சார் எங்கள் இன்ஜினியர் வராரு அப்படின்னு சொல்லிலாம் பெருமையாக பேசுவார். ஓ அப்படியா அப்படின்னு நினச்சி அப்போ கார்பரேஷனில் மிகப்பெரிய டிமாண்டு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். ஆல்ரெடி மேத்ஸ் தான். அது மேத்தமெட்டிக்ஸ் இருக்கான். எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க ஞாபகம் இருக்கும்? 150 அது மாதிரி தான் நினைக்கிறேன். நான் ஒரு டுட்டோரியல் ஆரம்பித்தேன். டுட்டோரியல்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல்லையும் டீச்சராக இருக்கும்போதே பண்ணீங்களா? ஸ்கூலில் இருக்கும்போது ஓகே ஓகே. ஒரு சின்ன வாடகை வீடு எடுத்து. எந்த இடத்துல இருக்கீங்க? சென்னையில்? வெஸ்ட் மாம்பலம். அந்த ஐடியா தாட் எப்படி வந்தது சார்? நம்ம ஒரு டுட்டோரியல் ஆரம்பிக்கணும். டீச்சராக இருக்கிறோம், என்கிட்ட மீதி நேரம் இருக்குது, மீதி டயத்துக்கு வேறு பொழுதுபோக்கு தெரியாது. ஓகே. ரொம்ப சினிமாவை பார்க்க மாட்டேன், வெளியே போக மாட்டேன், சுத்த மாட்டேன். பக்கத்தில் டி நகர் இருக்குது, அங்கெல்லாம் போக மாட்டேன். ஸோ டுட்டோரியல் அவங்க பார்த்தா ஏகப்பட்ட கிரௌடாக இருந்தது. தமிழ்நாடு டுட்டோரியல்ஸ் இவங்கெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் தமிழ்நாடுன்னு வச்சாங்க. 1967 டிஎன்டி தமிழ்நாடு டுட்டோரியல்ஸ். சென்னை மாகாணம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்படுறதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். ஓகே ஓகே. தமிழ்நாடு டுட்டோரியல்ஸுங்கிறதா ஷார்ட்டாக டிஎன்டின்னு போட்டேன். நீங்கள் மட்டுமே போய் எனக்கு இது போஸ்டர் வேணும்னு கேட்பீங்க, போஸ்டர் வாங்கி தருவீங்க, நீங்களே போஸ்டர் ஊட்டுவீங்க, இப்படி எல்லா வேலையும் நானே போஸ்டர். அவர் என்ன நேரம் தானே எனக்கு வேணும். அந்த டிஎன்டிலே நீங்கள் சம்பளம் கொடுக்குற ஒருத்தராக மாறிட்டீங்க. ஆமாம்மா. ஓகே. எனக்கு டிஎன்டி ஆரம்பிச்சது தான் லைஃபே மாறி போச்சு எனக்கு. போய் இப்படி ஒன்று இருக்கிற நம்ம மாத சம்பளம் என்னமோ 100 ரூபா 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். ட்விட்டர் நடத்தினா மாதம் 3000 வருது. அப்போ பவுனே 120 ரூபா தான். அந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று தொடர்ந்து ட்விட்டர் நடத்த ஆரம்பித்தேன். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய நாளில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பெரம்பலூர் தொகுதியின் வேட்பாளருமான பாரிவேந்தர் அவர்களோடு பயணித்து அவருடைய ஒரு நாள் எப்படி இருக்கு, அவருடைய வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாத சில பக்கங்கள், பெரம்பலூர் மக்களுக்கு கடந்த முறை மக்களவை உறுப்பினராக இருக்கும்போது அவர் செய்த விஷயங்கள்லாம் என்ன, அடுத்த வருஷம் அடுத்த பீரியடில் எலெக்ட் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறது அவருடைய திட்டமாக இருக்குங்கிற பல விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். நம்மளோட பாரிவேந்தர் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி சார் எங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு. காலையிலேருந்து உங்கள் கூட பயணிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுக்க நேரமும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி சார். நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் ஒரு வேட்பாளரோட காலையிலிருந்து மாலை வரை அவங்க செயல்பாடுகள், எந்தெந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறார், என்ன பேசுகிறார், என்ன கருத்து சொல்லுகிறார் என்பதை பக்கத்தில் இருந்து பார்த்து அது எந்த வகையில் இந்த தொகுதிக்கு பணியாற்றுவதற்கு தகுதி உடையவர் என்பதை நீங்கள் தான் அசஸ் பண்ணி சொல்லணும். அந்த வகையில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் டிவியினுடைய யூடியூபினுடைய டிபேட்டு. எஸ் சார். அந்த டிபேட்டுங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரிய அளவில் இன்றைக்கி பேசப்படுகிறது. அதை வச்சு தான் இன்றைக்கு அரசியல் தலைவர்களை பற்றியும் அரசியலினுடைய மற்ற செயல்பாடுகள் பற்றியும் மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் சார். அதனால் அந்த வகையில் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு டியூப் அந்த தொலைக்காட்சியாக நான் பார்க்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். காலையிலேயே உங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஆரம்பிச்சிருவோமா சார்? ஓ தாராளமா. எப்படி சார் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும்? எலெக்ஷனில் ஃபுல்லாக ஃபீல்ட்லேயே இருக்கிறனால ஏதாவது ஸ்பெஷலாக சில பிளான்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா? அப்படி இல்லை. நான் ஏற்றால கடந்த சில ஆண்டுகளாகவே நான் காலையில் ஒரு டம்ளர் கூழ் சாப்பிட்றது. கம்மங்கூழ்? அது சத்து மாவு கூழ்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த கூழ் ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் அல்லது ஒரு டம்ளர். அதுக்கு பெரும்பாலும் எனக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த ஊறுகாய் மாங்காய் பிடிக்கும். ஓகே. ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் மாங்காய். ஓகே. ஸோ அது எனக்கு பிடிக்கும். அது ரெண்டும் காம்பினேஷன்ஸ் வெரி குட். ஒன்று கூழ், இன்னொன்று
இது இது இல்ல. இது வந்து சில நாட்களுக்கு முன்னால் ம் யாராவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணுறது உண்டு. ம் ம் பண்ணும்போது எனக்கு ஹீமோகுளோபின் குறைந்திருந்ததாக அந்த ரிப்போர்ட்டில் வந்தது. ஓகே. அதனால் எங்களுடைய பணியாளர்கள் வந்து அந்த ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணணும், ம் 12 10க்கு வந்துடுச்சு, ம் ஆக எங்கேயோ மிஸ் பண்ணுறாரு, சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம் ஜூஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. இது ஜஸ்ட் இம்ப்ரூவ் தி ஹீமோகுளோபின். ஓகே. இப்போ இதுதான் உங்களுடைய காலை உணவு. காலை regular-ஆ? உணவு. ஒரு டம்ளர் கூழ். ஆமாம். ஓகே. இதை வச்சு தான் மதியானம் வரைக்கும் இப்போ ஃபீல்டில் வந்து பார்க்குறோம். நாங்களும் வந்து செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். 3-4 மணி வரைக்கும் கூட ஃபீல்ட்ல எல்லாம் இருக்கீங்க. இந்த ஒரு கிளாஸ் கூழ வச்சுட்டு அது எனக்கு போதுமானது தான். எனக்கு போதும் போதும் சார். ம் போதுமானது தான், திருப்தியாக இருக்குது. ஓகே. இதுதான் எனக்கு காலை உணவு. ஓகே. இப்போ சாப்பிடும்போது ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு நடுத்தரமான குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறுற அளவுக்கு இந்த ஒரு பொசிஷன், உங்களுடைய பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அரசியல்லையாக இருக்கட்டும், பல பேருக்கு முன்னுதாரணமாக மாறுற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க சார். எங்கேருந்து சார் இந்த கனவு உங்களுக்கு ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா? நீங்கள் முதல்ல உங்கள் கேள்வியில் யார் சொல்லி அதை கேட்குறீங்களோ தெரியல, நடுத்தரமான குடும்பங்கள் நாங்கள் இல்லை, ம் வறுமையிலும் வறுமை கொண்ட ஒரு வறுமை கோட்டு கீழே உள்ள ம் ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் பிறந்தவன் நான். அந்த நேரத்தில் என்னுடைய 3 வயது இருக்கும்போது என் தந்தையை இழந்து விட்டேன். ம் என்னோட கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன், ஒரு தங்கை, நான். அந்த நேரத்தில் என்னுடைய தாய் வள்ளியம்மை, நாங்கள் அதை தெய்வமாக போற்றுகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் நடத்துகிற அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் கல்லூரிகளுக்கும் பெயர் அவங்களோட. அவங்களுடைய பெயர் வள்ளியம்மை அறக்கட்டளை என்று வைத்து, அதற்கு பிறகு பல பெயர்களில் நாங்கள் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகத்தையும் அழைக்கிறோம். அதனால் நான் சொன்ன மாதிரி வறுமையிலும் வறுமை உள்ள குடும்பம். தந்தை இறந்து விட்டார். 3 வயசுலேயே இறந்துட்டார். எனக்கு இன்னும் தந்தையினுடைய முகம் ஞாபகம் இல்லை. ஓ. அதுதான் சூழ்நிலை. ம் பெரிய சொத்து பத்தெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு இல்லை. அதனால் அவர் வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலையை தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் விட்டு அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். ம் அந்த காலத்தில் வியாபாரம் ஆத்தூர்லேருந்து சேலத்துக்கு. சேலம் தான் உங்கள் சொந்த ஊரில் சார்? சேலம் பக்கம் இல்லை, சேலம் டிஸ்ட்ரிக்கு. ம் ஆத்தூரில், என்ற ஆத்தூர்னா ஆத்தூர் பக்கத்து டவுன்னு சொல்லிக்கிறோம். சாப்பிட்டுட்டே பேசுங்க. தாண்டராபுரம் கிராமம். ம் ஆத்தூர் வந்து 5 கிலோமீட்டர் ஒரு கிராமம். ஓகே. அதில் தான் நாங்கள் இருந்தோம். ஓகே. எங்கள் தந்தை அந்த காலத்தில் வியாபார விருப்பம் உள்ளவர். ம் அதனால் அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஊரில் விளையிற கடலை ம் அல்லது பஞ்சு ம் இவற்றையெல்லாம் வாங்கி ம் அதை எடுத்துக்கொண்டு சேலத்துக்கு கொண்டு போய் அவர் ம் வியாபாரம், சிறு சிறு வியாபாரம் செய்து கொண்டு இருந்தார். ஓகே. அப்படி ம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும்போது தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. இறந்து போனார். ம் ஒரு தீபாவளி நாளில் இறந்தார். ஓ. அதற்கு பிறகு என் தாய் ம் 2 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு, 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல், சொத்து பத்தும் இல்லாமல், வீடு வசதியிலும் இல்லாமல் இருந்தால் நான் பிள்ளைகளை வளர்த்தே தீருவேன்கிற ஒரு பெரிய மனோதரத்தோடு அன்னையிலிருந்து கூலி வேலைக்கு போவாங்க. ம் பெரும்பாலும் உங்கள் உடன் பிறந்தவங்க சார்? உடன் பிறந்த அண்ணன் ஒருத்தர், தங்கை ஒன்று. ம் எனக்கு அண்ணன் வந்து 2 வயசு மூத்தவர், ம் தங்கை 2 வயசு குறைஞ்சவங்க. உங்கள் தங்கை 1 வயசில் இருக்கும்போது அப்பாவை இழந்துட்டீங்க? ஆமாம். அப்போ வந்து எங்களுக்கு தாண்டவரம் கிராமத்திலேயே எங்களுக்கு அரசு பள்ளி இருந்தது. நானும் என் அண்ணனும் அந்த கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படித்தோம். 5ஆம் வகுப்பு வரை. ஓகே. அப்புறம்
5ஆம் வகுப்பு கிராமத்தில் இருக்க முடிஞ்ச உடனே ம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆத்தூர் ம் உயர்நிலைப்பள்ளிக்கு நான் போனேன். ம் எங்களுடைய அண்ணனுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் 5ஆம் வகுப்பிலேயே நிறுத்தி விட்டார்கள். அவரும் தம்பி படிக்கட்டும் ம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். வேலைக்கு போக ஆரம்பித்தார். ஓகே. அவரோட கடுமையான உழைப்பினால தான் நான் வந்து ஆத்தூரில் 11ஆம் வகுப்பு வரை படித்தேன். அவர் என்ன மேல் படிப்புன்னா அப்போது இங்கே திருச்சிக்கு அனுப்பிச்சார். ம் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம்னா காரணமே நான் திருச்சிக்கு படிக்க வந்தது தான். ம் ஜெயமானூர் காலேஜ் இங்கே இருக்கு இல்லையா, ம் அதில் வந்து கணித பட்டப்படிப்பு ம் படிக்க வந்தேன். ம் படிச்சுட்டு பட்டம் பெற்றேன் கணித படிப்பு. அதற்கு மேல் நம்ம போய் என்ன பண்ணுறது, ஊரில் கிராமத்தில் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. நான் வாழ்நாளில் மிக மறக்க முடியாத ம் பெருமைக்குரிய நன்றி பட காட்டவன் யாருக்குன்னா என்னுடைய பேராசிரியர் ஒருத்தர் ஜோசப்னு இருக்கார். ஓகே. அவர் எனக்கு தேர்ட் இயரில் கிளாஸ் எடுத்தார். ம் அந்த டீச்சர் ஒருத்தர் வாழ்நாள்லேயே மறக்க மாட்டேனீங்க, அந்த அளவுக்கு அவர் செஞ்ச விஷயம் என்ன சார்? ஏன் அவரை நீங்கள் வாழ்நாள் முழுக்க நான் மறக்காத அளவுக்கு நன்றி கடன் பட்டவன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எல்லா பேராசிரியர்களும் நம்ம வகுப்படுத்தோம். மாணவர்கள் பட்டப்படிப்பில் 3ஆம் ஆண்டு முடித்து விட்டார்கள், போவார்கள், பட்டம் வாங்குவார்கள், அதோட முடிஞ்சது. அவர் சொன்னார் கடைசியாக, எல்லாம் பெரும்பாலும் இந்த கல்லூரியில் படிக்கலாம் கிராமத்து மாணவர்கள், உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்குங்க, எனக்கு தெரியும், கஷ்டப்படுவீங்க, அதனால் எனக்கு தெரிஞ்ச சில அறிவுரைகள் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன அறிவுரை சொன்னார்? என்ன சொன்னார், நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, பட்டம் வாங்குறீங்க, நீங்கள் மட்டும் ஒருவேளை அந்த காலத்தில் 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது, அவ்வளோ ஈஸியால் இடம் கிடைக்காது. தமிழ்நாடு ஃபுல்லாக 8 காலேஜ்? 8 காலேஜ் தான். ஓகே. அதனால் யாரெல்லாம் பிஇ படிக்க ஆசைப்பட்டு முடியாமல் போய்விட்டதோ அதற்கு சமமான ஒரு படிப்பு சென்னையில் இருக்கிறது. அதற்கு பெயர் AMIA என்று பெயர், அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ். அதுதான் ஸ்டாண்டர்ட். இன்ஜினியரிங்கை ஸ்டாண்டர்ட் பண்ணுறது அந்தந்த நாட்டினுடைய இன்ஜினியர்ஸோட அசோசியேஷன் தான். அதே மாதிரி தான் லண்டன்லேயும், அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும். அது AMIA அப்படின்னா அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ். AMIன்னு ஒரு படிப்பு இருக்குது. அது சென்னையில் இவங்கெல்லாம் யாரெல்லாம் நடத்துகிறாங்கிற ஒரு குழு கொடுத்தாரு. எனக்கு 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படியாவது இன்ஜினியர் ஆகணும்னு ஆரம்பிப்போம். ஏன் அப்படி என்ன தாட் இன்ஜினியர் ஆகணுங்கிறது? அப்பெல்லாம் இப்போ படிக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் டாக்டர் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்போ ஒரு கிராமத்தில் இருந்த ஒருத்தருக்கு இன்ஜினியர் ஆகணுங்கிற கனவுங்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம். அது எப்படி வந்து தாட் உங்களுக்கு வந்தது? ஏன்னா இப்போ அந்த நேரத்தில் எலக்ட்ரிக்கல் எல்லாம் எரெக்ஷன்லாம் நடந்தது நிறைய ஊர்களில், கிராமங்களில். ஓகே ஓகே. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து, அது லைன் இன்ஸ்பெக்டர், சார் எங்கள் இன்ஜினியர் வராரு ஓகே அப்படின்னு சொல்லிலாம் பெருமையாக பேசுவார். ஓகே. ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு, இன்ஜினியர்னால் அது பிஇபி அப்படின்னு தெரியும். ஓகே ஓகே. ஸோ அது முடியுமான்னு நான் 11th முடிச்சதும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி 8 இன்ஜினியரிங் காலேஜ் தான் அந்த நேரத்தில் இருந்தது. அதுவும் அரசு கல்லூரி? அதெல்லாம் அரசு கல்லூரிகள் மட்டுமே இருந்தது. நான் ஓரளவுக்கு மார்க்கெலாம் நல்லா தான் வாங்கியிருந்தேன். பியூசியாக ஓரளவுக்கு நல்ல மார்க்கெலாம் வாங்கியிருந்தேன். ஆனால் இன்டர்வியூக்கு அப்போல்லாம் இன்டர்வியூ உண்டு. ஓகே. இப்போ ராஜாஜி ஹால்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், சென்னையில் ராஜாஜி அரங்கம். கிராமத்தில் படித்தவன், அதுக்கடுத்து இந்த நகரத்தை பார்க்குறவன் டிகிரி முடித்தவொடனே ராஜாஜி ஹாலுக்கு இன்டர்வியூக்கு போகணும். அங்கே போகும்போது எனக்கு சில கேள்விகள் கேட்டார்கள். நான் சப்ஜெக்டில் ஒன்றும் கேட்கல. ஓகே. நீ எங்கேருந்து வர? சேலம் டிஸ்ட்ரிக்ட். மேட்டுடம் பார்த்துருக்கியா?
ம். பார்க்கல. உங்களுக்கு ஒரு இதுக்கு டேம் இருக்குது தெரியுமா? தெரியாது. ம். ஐ எம் ஸோ ரூரல் ம். அப்படின்னா அதுதான் சில கேள்விகள் கேட்டார்கள். அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல. ம். அதனால் எனக்கு அன்றைக்கு பொறியியல் படிக்கும் வாய்ப்பை அரசு கல்லூரியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ம். நான் சும்மா 8 கல்லூரிகள் பேச எல்லாத்தையும் கிடைக்காது. அதனால தான் எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் மிஸ்டர் ஜோசப் அவர்கள் சொன்னது, இதுக்கு ஈக்குவலன்ட் டு பிஇக்கு ஈக்குவலன்ட் டு ஏஎம்ஐ, ம். அது சென்னையில் இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் போனால் படிக்கலாம், அதற்கு சம மதிப்பு உண்டு, வேல்யூ உண்டுன்னு சொன்னார். ம். அது எங்கே படிக்கிறதுன்னு சொன்னார். ம். ஆகவே இங்கே இருந்துட்டு எனக்கு இந்த பட்டப்படிப்பு படிப்பதற்கு என்னுடைய தூரத்து உறவினர் சித்தப்பா ம். அவர் வந்து எனக்கு உதவி பண்ணான்னு சொன்னார் இல்லையா, நான் அவரிடம் போனேன். இந்த மாதிரி எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, ம். எனக்கு உதவுங்கள் என்று சொன்னேன். ஓகே. அவர் சரி கிடைச்சா போ அப்படின்னாரு. நான் அந்த உடனே ஃபீஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்போ கஷ்டப்படுற ஃபீஸ் தான். அவங்க சித்தப்பாட்ட வாங்கி தான் நீங்கள் பண்ண வேண்டிய. ஆமாம், அங்கே எங்கே தான் சொன்னேன், அந்த கூலி வேலை செய்கிறது வேறு எந்த மாற்றமும் உயர்வும் வரல, ம். எங்கள் குடும்பத்தில் வரல. ஓகே. இருந்தாலும் அவர் கருணை அடிப்படையில் ஒரு பையன் படிக்கிறான், அதனால் படிப்போம்னு சொல்லிட்டு அவர் உதவி பண்ணார். ம். அங்கே சென்னையில் போயிட்டு சேர்றதுக்கு ம். அப்போத்தி 45 ரூபா ம். அந்த ஏஎம்பி ஃபஸ்ட் இயர் படிக்கிறது. ம். அது சென்னையில் யார் நடத்தாங்கன்னா பேராசிரியர் சுந்தரராஜன் ஒருத்தர் இருக்கார். ஓகே. அவர் யாருன்னா மீனாட்சி காலேஜ் இருக்கு இல்லையா கோடம்பாக்கத்தில், ஆமாம். அவங்களுடைய அப்பா. ம். அவர் தான் ஏஎம்ஐக்கு டீச் பண்ணி கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஓகே. அவங்களா பரிசு எழுத வச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தே கேன் ஒன்லி ட்ரெயின் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. தே கேன் ஒன்லி ட்ரெயின் தி ஸ்டூடெண்ட்ஸு. ஏஎம்ஐக்கு 3 வருஷம் படிப்பு. ஓகே. செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இருக்குது. ம். 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 செக்ஷன் ஏ 1.5 வருஷம், செக்ஷன் பி 1.5 வருஷம், மொத்தம் 3 வருஷம். அதை அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க. அதை படித்து நல்ல ட்ரைனிங் எடுத்து நடத்துவதெல்லாம் பரிசு யார்? கல்கட்டாவில் இருக்கிற இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியா, ஓகே. அவங்க தான் நடத்துவாங்க. ம். ஆக செக்ஷன் ஏ என்பது கடுமையான படிப்பு, பிஏவோடலாம் கஷ்டமான படிப்பு. ம். அதில் போய் சேர்ந்தேன். ம். பிஏவோட அது கஷ்டமாக இருக்குமோ? யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இங்கே பிஏ எல்லாம் சொல்லுவாங்க, ஓகே. ரொம்ப டஃப். ஆ, நீங்கள் அந்த இதை முடிக்கிறீங்க. அங்கே செக்ஷன் ஏ போகிறோம். ம். செக்ஷன் ஏ போயிட்டு 1.5 வருஷத்தில் முடிச்சிடுறோம். அவங்களுக்கு செக்ஷன் பிங்கிறது அடுத்த 1.5 வருஷம். ம். அந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டும் முடித்தா தான் இன்ஜினியருக்கு ஈக்குவல். ஓகே. ஓகே. செக்ஷன் ஏ முடிச்சிட்டோம், ஏன்னா ஃபுல் டைம் ஹாஸ்டல் இருந்தது, இதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் சொன்னேன். செக்ஷன் ஏ முடித்த உடனே செக்ஷன் பிக்கு அவங்க டே டைம் கிளாஸ் கிடையாது, ஓ, அவங்களே இடத்துல. ஓகே. அவங்க செக்ஷன் பி வந்து பார்ட் டைமாக ம். அங்கே முத்தைய செட்டியார் ஸ்கூல் இருக்குது எக்மூரில், ம். அங்கே போய் ஈவினிங் கிளாஸ் நடத்துனாங்க. அதற்கான ப்ரொஃபஸர் வச்சு நடத்துனாங்க. ஆக நம்ம வந்து செக்ஷன் ஏ போய் முடிச்சாச்சு, இன்னும் 2 வருஷம் படிக்கணும்னா எல்லாம் ஈவினிங் கிளாஸ் தான் இருக்குது. ம். இப்போ என்ன பண்ணுறது? பகல் பூரா என்ன பண்ணுறது? சரி, இங்கே கிராமத்திலேருந்து போய் சென்னையில் போய் உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செலவுகளுக்கு ஒரு பணத்துக்காக பிளான் பண்ணுறேன். என்ன பண்ணேன், அப்போ கார்ப்பரேஷனில் மிகப்பெரிய டிமாண்டு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு. ஓகே. கார்ப்பரேட் ஸ்கூல்லையே மிகப்பெரிய டிமாண்டு, மேத்ஸ் வாத்தியாரே கிடைக்க மாட்டாங்க. ம். இதை நான் கேள்விப்பட்டு, நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ் இருக்கான். ஓகே. ஸோ அதை கொண்டு போயிட்டு அப்போ கமிஷனர் ஆஃப் கார்ப்பரேஷனை கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தேன். உடனே வேலை கொடுத்தாங்க. ம். எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க ஞாபகம் இருக்கா? 150 அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. 150 ரூபா கொடுத்தாங்க. எனக்கு அது பெரிய பணம். 45 ரூபா தான் ஃபீஸ் எங்கும்போது 150 ரூபா பெரிய பணம் தான். ஆமாம், நான் வந்து பெரும்பாலும் யாருக்கிட்டையும் சரியாக பழக மாட்டேன், யார்கிட்டையும் போய் நிற்கவும் மாட்டேன். நான் படிப்பு உண்டு. அது இவ்வளோ பேரோட தொடர்பு வச்சிருக்க ஒருத்தர் வந்து பேசிக்கலி இன்ட்ரோவர்ட் மாதிரி. ஐ எம் நாட் எ வெரி சோஷியல் பர்சன். ஓகே. ஸோ இப்போ செக்ஷன் போய் முடிச்சுட்டு ம். இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணாங்க, நானும் அப்ளை பண்ணேன், கிடைக்கல. ம். சரி விடு அப்படின்னு சொல்லி செக்ஷன் போய் முடிச்சுட்டு நான் அவங்கள வேலைக்கு போயிட்டாங்க. ம். நான் ஒரு டுட்டோரியல் ஆரம்பித்தேன். இதுக்கு வந்து கார்ப்பரேட் ஸ்கூல் அனுபவம் இருக்கிற வேலை பார்க்குறோம்ல, ம். டுட்டோரியல் ஆரம்பித்தேன்.
டுட்டோரியல்னா இப்போ நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்லயும் டீச்சரா இருக்கும்போதே பண்ணீங்களா இல்ல அந்த டெர்மினேஷன்? ஸ்கூலில் இருக்கும்போது ஓகே. ஈவினிங் கிளாஸ் தானே. ம். ஐ ஃபெயில்டு எஸ்எல்சி, ம். ஃபெயில்டு பிஏ, ம். ஃபெயில்டு ஈவன் பிஇ கிளாஸஸுக்கு. ஓகே. அதான் எம்ப்ளாய் ஆளை போட்டு தானே ஓகே. ஓகே. ஒரு சின்ன வாடகை வீடு எடுத்து ம். எந்த இடத்துல எடுத்தீங்க சென்னையில? வெஸ்ட் மாம்பலம். ஃபர்ஸ்டா உங்களுடைய இவ்வளோ நிறுவனங்கள் வந்தது, முதல் படி வெஸ்ட் மாம்பலத்துல தான். நம்பர் 12 கிரீ ஸ்ட்ரீட். ம். அதில் நான் ஒரு வாடகை இருந்தேன். அது பக்கத்தில் ஒரு அந்த சின்ன, வாடகை எவ்வளவு கொடுத்தீங்க? அப்போ வாடகை என்னமோ 20 ரூபா கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஓகே. அந்த ஐடியா தாட் எப்படி வந்தது சார்? நம்ம ஒரு டுட்டோரியல் ஆரம்பிக்கணும், டீச்சரா இருந்த அந்த அதனாலயா இல்ல? டீச்சராக இருக்கிறோம், என்கிட்ட மீதி நேரம் இருக்குது. ஸோ நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன். மீதி டயத்துக்கு வேறு பொழுதுபோக்கு தெரியாது. ஓகே. ரொம்ப சினிமாவை பார்க்க மாட்டேன், வெளியே போக மாட்டேன், சுத்த மாட்டேன். பக்கத்தில் டி நகர் இருக்குது, அங்கெல்லாம் போக மாட்டேன். ஓகே. டி நகரில் இருந்துக்கிட்டே அந்த இன்றைக்கி இருக்கிற உஸ்மான் ரோடு போட்டேன். அங்கே ஒரு அதை போனால் அந்த ரூமு, அப்புறம் வேலை பார்க்குறது அப்படியே போச்சு. ம். 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 இந்த நேரங்களில் நான் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இருக்கிறேன், டுட்டோரியல் ஆரம்பிக்கிறேன். ஓகே. அந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆகுது 67. ஓகே. ஓகே. கல்யாணம் ஆகுது அன்றைக்கி தான் 22/2/67. அன்றைக்கி தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற நாள் அது. ஓ, திமுக ஆட்சி அமைத்த நாளில் உங்கள் கல்யாணமா? கல்யாணம். ஓகே. கல்யாணம் முடிஞ்சிட்டு மனைவி எனக்கு அழைச்சிக்கிட்டு வரேன். ம். அந்த நேரம் எங்களுக்கு வேலை இல்லை. நான் தான் சொன்னேன், ஏப்ரல் மே இங்கே அழைச்சிட்டு வரும்போது எனக்கு வீட்டில் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி? எங்கள் அத்தை மகள் தானே, அது ஒன்றும் பெரிய என்னக்கு பார்க்க போகிறாங்க. ஓகே. இல்லை நீங்கள் இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கனைஸ்டு வேலைக்கு போகலை இப்படி தான்? இல்லை, ஆமாம், அது அவங்களுக்கு தெரியும். அவங்க அதெல்லாம் பார்த்தா பண்ண போகிறாங்க. ஒரு அண்ணன் மகன் சப்போர்ட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய மரியாதை, அன்பு தானே. ஓகே. 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 அதனால் அந்த ஓட்டு விழா வாடகைக்கு எடுத்து அப்போல்லாம் ரொம்ப அண்டர் வெஸ்ட் மாம்பலம். ஓகே. 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 அதில் ஒரு 5-6 போஸ்டிங் இருந்து அதில் முதல் போஸ்டிங் எனக்கு கொடுத்தாரு. நான் சொன்ன மாதிரி நான் டி நகரில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஹோட்டலில். அப்போ தான் வீடு வாங்கியிருக்காரு. சார் வீடு வாங்கியிருக்கேன் சார், கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க சார், எங்கள் வீட்டுக்கு போய் குடியேறுங்க சார். நிறையா சூப்பர். நல்லதாக போச்சு. போய்ட்டு அங்கே உட்காந்து அந்த வீட்டுக்கு போனோம். எனக்கு கிளாஸ் நடக்குது, கார்ப்பரேஷன் ஸ்கூல் போயிட்டுருக்கேன். மீதி எனக்கு நேரம் இருக்குது. எப்படி சார் பத்தலைங்கிறாங்க இப்போ இருக்கவங்கெல்லாம்? எனக்கு மீதி நேரம் என்ன கிளாஸ் ஸ்கூல் தானுங்களா. ஸ்கூலுக்கு போகிறோம், காலை போனால் 5 மணிக்கு முடிஞ்சிடுது. அப்புறம் 5லேருந்து அப்புறம் 8-9 வரைக்கும் என்ன பண்ணுறது? ஓகே. அதனால் உங்களை தேடி படிக்க வரவங்க அந்த எண்ணிக்கை இல்லாமல் அதிகம் அது தானாக வந்துடாதுங்க. அது மாதிரி நான் என்ன பண்ணேன், நான் டுட்டோரியல் ஆரம்பிக்கலான்னு சொல்லி எனக்கு என்ன எப்படின்னு என்ன வந்ததுன்னாக்கா, ஸ்கூலில் வேலை பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம், நான் டி நகரில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது அப்போ பக்கத்தில் பிஞ்சால சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. ஓகே. அதில் ஒரு டுட்டோரியல் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தார். ஓகே. அவர்கிட்ட போய் கேட்டேன், சரி சார் மேத்ஸ் வேகன்சி இருக்கா, நான் ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறேன்னு. இல்லைன்ட்டார். ஸோ டுட்டோரியல் அவங்க பார்த்தா ஏகப்பட்ட கிரௌடாக இருந்தது. ஓ, இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கல்யாணம் ஆன உடனே வெஸ்ட் மாலத்துக்கு போனேன். கார்ப்பரேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்தாலும் கூட ஏப்ரல் மேல சம்பளம் கிடையாது. குடும்பத்தை அழைச்சிட்டு வந்துடுறேன். அந்த ஓட்டு வீடு கிடைக்குது, அங்கே செட்டில் ஆகிறேன். வந்த உடனே சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் இந்த இதில் பாதி அகலம் தான் இருக்கும், 10க்கு ஒரு 20 இருக்கும். அதில் வீட்டுக்காரோடைய பர்மிஷனை ஒரு கீத்து போட்டுறேன். சரி, போட்டுட்டு சரி நமக்கு டுட்டோரியல் தான் பார்த்தோம், கிடைக்கல, நமக்கு நேரம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள்லாம் இன்ஜினியர்ஸ் ஆகி போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க அரசு இதுக்கு. ஆனால் என்ன பண்ணேன், டுட்டோரியல் தமிழ்நாடு டுட்டோரியல்ஸ், இவங்கெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் தமிழ்நாடுன்னு வச்சாங்க. 1967 டிஎன்டி தமிழ்நாடு டுட்டோரியல்ஸ். சென்னை மாகாணம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்படுறதுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். ஓகே ஓகே. தமிழ்நாடு டுட்டோரியல்ஸுங்கிறதான் ஷார்ட்டாக டிஎன்டின்னு போட்டோம். டிஎன்டி போட்டு டுட்டோரியல் ஆரம்பித்து, அந்த டுட்டோரியலுங்கிறது நீங்கள் கேட்டிங்கல்ல, பசங்க நிறையா வந்தாங்களேன்னு, அதெல்லாம் வரல.
அப்போ அவருக்கு கூட்டம் வந்தது, ஏன்னா 10 வருஷம் நடத்துகிறார். எப்படி வர வச்சீங்க நீங்க? நாங்கள் என்ன பண்ணுறோம், ராத்திரி பகல் பூரா கார்ப்பரேட் ஸ்கூலில் வேலை, ராத்திரி போஸ்டர் அடிக்கிறது. ம். டிஎன்டின்னு போட்டு தமிழ்நாடு டுட்டோரியல்ஸ் கோச்சிங் ஃபார் ஃபெயில்டு எஸ்எல்சி, ஃபெயில்டு +2, ஃபெயில்டு பிஏ பிஎஸ்சி, ஃபெயில்டு ஓகே. ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ம். அப்படின்னு போட்டு அடித்து ஓட்டணும். நீங்க மட்டுமே போய் எனக்கு இது போஸ்டர் வேணும்னு கேட்பீங்க, போஸ்டர் வாங்கி தருவீங்க, நீங்களே போஸ்டர் ஒட்டுவீங்க, இப்படி எல்லா வேலையும் நீங்க? நானே போஸ்டர், அவர் என்ன நேரம் தானே எனக்கு வேணும். நாங்களாக கரைச்சி நாங்களாக ஒட்டி எல்லாம் ஒட்டிடுவோம். ஓகே. ஒட்டிட்டு வந்துடுவோம். விளம்பரத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது தானே செய்யுது. இங்கே வேணால் டுட்டோரியல் புதுசாக வந்திருக்கு, இதெல்லாம் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளேயே பக்கத்தில் ஷெட் நான் சொன்னேன். பக்கத்தில் உங்களுக்கு மேக்ஸ் தான் நீங்க டீச்சர், உங்க நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டீங்களா? ஆமாம். ஓகே. அப்புறம் நான் வந்து பக்கத்துலேயே ஷெட்டு போட்டு அது என்னுடைய அதிர்ஷ்டம்னு சொல்கிறத நிறைய மாணவர்கள் சேர்ந்தாங்க. டிகிரிக்கு சேர்ந்தாங்க, இன்ஜினியரிங் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தாங்க. வந்து அந்த சின்ன ஷெட்டுலேயே அதற்கான குவாலிஃபைடு பர்சன்ஸு நான் நண்பர்கள் மூலமாக அழகவா. இப்போ அந்த டிஎன்டிலே நீங்க சம்பளம் கொடுக்குற ஒருத்தராக மாறிட்டீங்க. ஆமாம்மா. ஓகே. எனக்கு ஒரு 20 ஆரம்பிச்சதுதான் லைஃபே மாறி போச்சு எனக்கு. போய் இப்படி ஒன்று இருக்கிற நம்ம மாத சம்பளம் என்னமோ 100 ரூபா 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். ட்விட்டர் நடத்தினா மாதம் 3000 வருது. ம். அப்போ பவுனே 120 ரூபா தான். ஓ, நினச்சி பாருங்க. சரி. அந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே தொடர்ந்து ட்விட்டர் நடத்த ஆரம்பித்தேன். எவ்வளோ பேரை ரெக்ரூட் பண்ணியிருந்தீங்க அப்போ? நிறைய அதுக்கு தேவைக்கு ஏற்ப பார்ட் டைம் தானே, ஹவர்லி பேசிஸு. ஓகே. தொகுதிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ செயல்வேல் கூட்டம் நடத்த ஏற்பாடு பெரம்பலூரில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. அங்கே போக வேண்டியிருக்கு. போகும்போது பேசிட்டு போவோம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ வாங்க.